ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கான வீடியோ என்னென்னா வெயிட் லாஸ் வீடியோ தான். நான் வந்து வெயிட் லாஸ் வந்து அகெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் இருந்த வரைக்கும் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை ஸ்டாப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இப்போ அகெயின் டெய்லி வீடியோவாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஷார்ட்ஸ்லேயுமே அப்லோட் பண்ணுவேன். பட் வீடியோவில் தான் வந்து கிளியராக எவ்வளோ வெயிட் இருந்தது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ யாராவது என்னோடய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு டே என்னென்னலாம் சாப்பிட்டேன், எவ்வளோ வெயிட் இருந்தேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன மாதிரியான வெயிட் லாஸ் வந்துக்கு டயட்டை வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி லக்ஷ்மிஸ் ஹோம் வீலாக்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். இப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதில்ல. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயிட் லாஸ் வீடியோஸ் மட்டும்தான் போட்டேன். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள், நான் எவ்வளோ வெயிட் இருந்து எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணேன், என்னென்ன மாதிரியான டயட்ஸ்லாம் இருந்திருக்கேன் அப்படிங்கிற எல்லாமே அதில் இருக்குது. பேலியோ டயட், எக் டயட் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே அதில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதில் எனக்கு கன்வீனியன்ட் ஆனது பார்த்திங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான். ஸோ இப்போயுமே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். என்னோடய டைமிங்ஸ் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆஃப்டர் 10 டேஸ்க்கு அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 10 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 மீல் a day தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஏன் 1 மீல் a dayனா கம்மிங் செப்டம்பர் 11th என்னோடய வெட்டிங் டே. ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஃபிட் ஆகணும். 1 மீல் a dayயில் எனக்கு நல்ல இன்ச் லாஸ் நடக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் 1 மீல் a day. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ரெகுலராக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான். மேக்ஸிமம் என்னோடய இது டைமிங் லெவன்ஸ் எப்படி இருக்குன்னா 8 hours ஈட்டிங் இருக்கும். அப்படி இல்லைன்னா 6 hours ஈட்டிங் இருக்கும். அது வந்து ஆஃப்டர் 10 days நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ 1 மீல் a dayக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன டைமிங் எடுத்திருக்கேன்னா 3 to 4 எடுத்திருக்கேன். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் நான் சாப்பிட்டுக்கிறேன். மீதி 23 hours வந்து ஃபாஸ்டிங் டைமில் நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வாட்டர், இது ஹாட் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர். ஸோ இதை தான் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். டீ காஃபி கூட ஃபஸ்ட் டே ட்ரை பண்ணலை. ஏதாவது டீ காஃபி வித்தவுட் சுகரில் வந்து வித்தவுட் மில்கில் நான் எடுத்துப்பேன். பட் இப்போ வந்து இந்த 10 days அது கூட எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறனால அதை நான் ட்ரை பண்ணல. ஸோ ஃபாஸ்டிங் டைமில் நான் சாப்பிட்றத கிளியராக சொல்லிடுறேன். ஒன்லி வாட்டர் மட்டும்தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கைட்லைன். நான் வந்து நியூட்ரிஷனிஸ்ட்டோ டயட்டிஷனோ கிடையாது. இது ஜஸ்ட் என்னோட ஓன் வெயிட் லாஸ் ஜேர்னியை நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ டே 1ஓட வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 99.5. அகெயின் எங்கே ஸ்டார்ட் பண்ணனோ அங்கேயே வந்துட்டேன். பரவாயில்ல, குறைச்சிடலாம். சரி, ஒரு மீல் தான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறனால அந்த மீல் வந்து நல்லா ஹெவியாக இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ப்ரோட்டீன், கார்ப், ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேலன்ஸ்டாக எடுத்திருக்கேன். ப்ரோட்டீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கும் ஃபிஷ்ஷும், ஃபைபருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் சாலட் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரோபயோட்டிக்காக. ஸோ அது நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால. ப்ளஸ் வந்து கொஞ்சமாக ஸ்நாக்ஸ், ஊர்லேருந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டு சாப்பிடாம இருந்தால் எப்படி முடியும்? ஸோ அதனால தான் அதே ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் கீயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சாப்பிட போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன் சாப்பிட்றணும், எக்கையும் ஃபிஷ்ஷையும். அடுத்து வந்து நம்ம என்ன சைடிஷ் காய் வச்சுருக்கோமோ அது ஃபைபர் சாப்பிட்றணும். அதுக்கப்புறமா கார்பு, நம்மளோட ரைஸ் குழம்பு அதை சாப்பிட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன். இது எதுக்குன்னா இன்சுலின் வந்து ஸ்பைக் ஆகாமல் இருக்குமா இப்படி சாப்பிட்றப்போ. ஸோ நான் சில வீடியோஸ் பார்த்து இதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா 3 to 4 தான் என்னோடய டைமிங்கு. ஸோ 4 o'clock எண்ட் ஆகுறதுக்குள்ளே ஒரு பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸுமே நான் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான். அவ்வளோதான் இன்னையோட வீடியோ. நாளைக்கு உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.